Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the second part of Act 4 King Lear. So இந்த பார்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போற scenes 3, 4 and 5. Okay, before we get into the class, a kind request, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So scene 3 குள்ள நம்ம போறதுக்கு முதல் a small recap about the first part of Act 4. So first partல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா Gloucester as a blind man கேசலுக்கு வெளியே வராரு. அங்க எட்கர் வந்து அந்த புவர் டாமா தான் இருக்கிறான். ஸோ அவன் அதே டிஸ்கைஸ்ல தான் இருக்கான். பட் ஸ்டில் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அவர் எங்க சொல்றாரோ, அதாவது அவர் வந்து சூசைட் பண்ற யோசனையில இருக்கிறாரு Gloucester. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கோ டு அ ஸ்டீப் ஹில். ஒரு ஸ்டீப் ஹில் இருக்கு டோவர் போற வழியில, அங்க என்ன கூப்பிட்டு போன்னு Gloucester சொல்றாரு. எட்கர் சரி கூப்பிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிறைய அசைட்ஸ் பார்த்திருப்போம். எட்கரோட அசைட்ஸ் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி லைஃப்பை பத்தி நிறைய ஃபீல் பண்ணி எல்லாம் பேசியிருப்பான். ஓகே, அடுத்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எட்மண்ட் பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். அடுத்தது கானரில் பத்தி தே ஆர் ஆன் தேர் வே பேக், அவங்களுக்குள்ள வர்ற வந்து ஒரு லவ் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ கானரில் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எட்மண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. மீன்வைல் அல்பேனியோட மனசு ஃபுல்லா மாறி இருக்கு. கிங் லியருக்கும் கார்டிலியாவுக்கும் சப்போர்ட்டிவா அவர் மாறுறாரு. வந்த மெசஞ்சர் மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கிறார் நடந்த விஷயங்கள்லாம். அவரை பொறுத்த வரைக்கும் கானரிலும் அவரோட சிஸ்டரும் டைகர்ஸ் அப்படிங்பாரு. ஓகே, ஒரு ஃபாதர் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களேன்ட்டு அவரோட மனசு ஃபுல்லா இப்போ சப்போர்ட்டிவ் டு கிங் லியர் அண்ட் கார்டிலியா. ஓகே, கார்டிலியான்னு சொல்றதை விட கிங் லியருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அவரோட மனசு வந்து இருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ வி கம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் பார்ட் 1 ஆஃப் ஆக்ட் 4. ஓகே, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது பார்ட் 2 சீன் 3. சீன் 3 தான். First, in the first place we are going to see scene 3. Enter Kent in disguise and a gentleman. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், ஒரு ஜென்டில்மேன்ட்ட வந்து கென்ட் என்ன பண்ணுவாரு, டோவருக்கு கிங்க அழைச்சிட்டு போறதுக்கு மொதல் அந்த ஸ்டார்ம் சீன் அப்பயே ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் தான் பார்த்திருப்போம். கென்ட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சம் கைண்ட் ஆஃப் அந்த மோதிர மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு ஜென்டில்மேன்ட்ட. நீ போய் இதை கொடு, யார்கிட்ட, கார்டிலியாட்ட கொடு, கார்டிலியா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்டில்மேன் ஹாஸ் டன் த சேம். ஜென்டில்மேன் வந்து கார்டிலியாட்ட கொடுத்துட்டாரு. இவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் கார்டிலியாட்ட சொல்லிட்டாரு. கிங்கோட நிலைமையெல்லாம் சொல்லிட்டாரு. அவங்க 2 சிஸ்டர்ஸும் என்ன பண்றாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ இந்த சீன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, திரும்ப ஜென்டில்மேன் திரும்ப வந்து கென்ட் கிட்ட அவர் போய் கார்டிலியாவை பார்த்த விவரம், அங்க நடந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப சொல்றாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். Kent, why the king of France is so suddenly gone back? You know reason? இப்போ என்னன்னா, இது மூலமா நம்மளுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கிங் ஆஃப் பிரான்ஸும் கார்டிலியாவும் தான் வந்திருக்காங்க. எங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்துக்கு வந்திருக்காங்க. படையெடுத்தே வந்துட்டாங்க. கிங்கை காப்பாற்றணும்னு தான் அவங்களோட முக்கியமான நோக்கம் வந்திருக்காங்க. ஆனா வந்தோன்னு தான் கிங்குக்கு ஒரு அவசர செய்தி வந்துடுது. என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ்ல அவரோட தேவை ரொம்ப நீடடா இருக்கு. ஹிஸ் சர்வீஸ் இஸ் நீடட் இன் பிரான்ஸ். அதனால என்ன பண்றாரு, குவீனை விட்டுட்டு, அதாவது கார்டிலியாவை விட்டுட்டு கிங் ஆஃப் பிரான்ஸ் வந்து கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு பதிலா ஒரு படை தளபதியை மட்டும் அங்க இருக்க வச்சுட்டு ஃபைட் பண்றதுக்கு படை தளபதியை விட்டுட்டு ஹி கோஸ் பேக் டு பிரான்ஸ். ஓகே, இதுதான் சிச்சுவேஷன். இது தெரிஞ்சுட்டு கென்ட் கேட்கிறாரு, அவருக்கு என்னதான் இருந்தாலும் கிங் இருக்க மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ why the king of France is so suddenly gone back? No reason அப்படின்னு கேட்பார். உனக்கு தெரியுமா என்ன ரீசன்னால கிங் ஆஃப் பிரான்ஸ் திரும்ப போயிட்டாருன்னு கென்ட் கேட்கிறாரு. Gentlemen, something he left imperfect in the state, which since is coming forth is thought of. அவர் அங்க ஏதோ ஒரு வேலையை முடிக்காம வந்துட்டாரு. ஸோ அதோட நெருக்கடி அவருக்கு இருந்தது, அந்த திங்கிங் நிறைய இருந்தது. விச் இம்போர்ட்ஸ் டு த கிங்டம் சோ மச் ஃபியர் அண்ட் டேஞ்சர். அவர் முடிக்காம வச்ச வேலையினால அவரோட கிங்டம்க்கு நிறைய ஃபியரும் நிறைய ஆபத்துகளும் வர்றதா இருந்தது. தட் ஹிஸ் பர்சனல் ரிட்டர்ன் வாஸ் மோஸ்ட் ரெக்கையர்ட். அவர் கண்டிப்பா நேரா போயே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அன்னெசரி. ஓகே, அதனால ஹிஸ் டிபார்ட் வாஸ் வெரி நெசசரி. இப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் ஜென்டில்மேன் சொல்றான். இது வந்து ஆஃப்கோர்ஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அடுத்து கென்ட், who hath he left behind him? General. சரி, அப்ப அவர் போயிட்டாருன்னா இங்க ஜெனரல் யாரு வந்து தளபதியா இருக்க போறாங்க, வழி நடத்த போறாங்க படைகளை அப்படின்ட்டு.
ஜென்டில்மேன் த மார்ஷல் ஆஃப் பிரான்ஸ் மான்சியர் லாஃபார், இவர் தான் வந்து வழி நடத்த போறார். மான்சியர் லாஃபார் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மார்ஷல் ஆஃப் பிரான்ஸா இருக்க போறாரு, படை தளபதியா இருக்க போறாரு. Kent, did your letters pierce the queen to any demonstration of grief அப்படின்னு கேட்கிறார். அதாவது நான் கொடுத்து விட்டேன் இல்லையா லெட்டர்ஸ், கொண்டு போய் கொடுத்தியா, கார்டிலியாட்ட கொடுத்தியா, அதை கொடுத்தோன்னு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க வந்து சோகத்தை வெளிப்படுத்தினாங்களா, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரீஃப் இருந்ததா, வெளிப்படுத்தினாங்களான்னு கேட்கிறார். ஜென்டில்மேன் எஸ் ஷீ டுக் தெம் ரெட் தெம் இன் மை பிரசன்ஸ், ஆமா வாங்கிக்கிட்டாங்க, ஓபன் பண்ணி என் முன்னாடியே படிச்சாங்க. அண்ட் நவ் அண்ட் தென் an ample tear trilled down her delicate cheek, அப்பப்போ அவங்க கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர், அப்படியே ஆம்பிள் டியர், அதாவது அவங்க ஒரு குவீன் பொசிஷன்ல, ஷீஸ் அ குவீன், டாட்டர் ஆஃப் அ கிங், ஒரு எம்பரர், பேரரசரோட பொண்ணு. அப்படியெல்லாம் அந்த பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இமோஷன்ஸை வெளிக்காட்ட மாட்டாங்க, அது அவங்க சோகத்தை வெளியவே காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, மற்றவங்க முன்னாடி அழுகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா இருக்கும். ஸோ அவர் சொல்றாரு தாங்க முடியாம ஒரு சில சமயம் என்ன பண்ணுமா, கார்டிலியாவோட சீக்ல இருந்து ஒரு ஆம்பிள் டியர், ஒரு டியர், ஒரு கண்ணீர் துளி மட்டும் அப்பப்போ அவங்களோட சீக் வழியா, அந்த டெலிகேட் சீக் வழியா, அந்த அழகான அந்த பூ போன்ற அந்த கன்னங்கள் வழியா அப்பப்போ ஒரு ஆம்பிள் டியர் மட்டும் வழியும். ட்ரில்டு டவுன் அப்படிங்கிறார். இட் சீம்டு ஷி வாஸ் குவீன் ஓவர் ஹர் பேஷன், அவ வந்து இமோஷன் அப்படி அடக்கிட்டு இருக்கிறா, அவர் அதையும் சொல்றாரு. ஷி இஸ் குவீன் ஓவர் ஹர் பேஷன், பேஷன்னா இமோஷன்ஸ், அதாவது உணர்வுகளை அடக்கி ஆடும் ராணி என்பது தெரிந்ததுங்கிறார். who most rebel like fought to be king over her, ஸோ அதை வந்து போராடி அவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்க, என் முன்னாடி அழுகக்கூடாதுங்கிறதுனால ஒரு கிங் மாதிரி போராடிட்டு இருந்தாங்க அவங்க உணர்வுகளுக்கு எதிரான்னு சொல்றாரு. ஓ தென் இட் மூவ் ஹர், அப்ப அவ வந்து அதையெல்லாம் தாண்டியுமே அவ வந்து மூவ் ஆயிட்டாளான்னு கேட்கிறார். ஜென்டில்மேன் நாட் டு ரேஜ், patience and sorrow strove who should express her goodliest. You have seen sunshine and rain at once. Her smiles and tears were like a bitter way. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு குட்லியஸ்டான ஒரு கேரக்டர் அவ நான் பார்த்தேன். யூ ஹவ் சீன் சன்ஷைன் அண்ட் ரெயின் அட் ஒன்ஸ், இத்தனை வயசுல நீங்க பார்த்திருப்பீங்க வெயில் அடிச்சுட்டே மழை பெய்யறத நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அது மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அந்த பொசிஷன்ல இருக்கவங்க எப்பவுமே புன்னகை மாறாம இருப்பாங்களாம். யாரு, ஒரு குவீனோ ஒரு கிங்கோ பிரஜை வந்து பேசுறப்போ ஒரு புன்னகை மாறாம இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லித்தரப்படுற ஒரு பேசிக்கான ட்ரைட். அப்ப அவ என்ன பண்ணாலாம், அவளோட ஸ்மைலையும் டியர்ஸையும் அட்வான்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. were like a better way. Those happy smilets that played on her right lip seemed not to know what guests were in her eyes, which parted thence as pearls from diamonds dropped. Those happy smilets அப்படிங்க, அந்த ஸ்மைலெட் அப்படின்னா நல்லா ஸ்மைல் பண்றது இல்ல, ஸ்மைலட்னா சின்ன ஸ்மைல், அந்த உதட்டோரும் ஒரு சின்ன ஸ்மைல் இருந்ததா, அதை மெயின்டைன் பண்றாங்க. ஒரு குவீனா அந்த புன்னகை, ஒரு சின்ன புன்னகை அவங்க முகத்துல இருக்குமா. தட் பிளேட் ஆன் ஹர் ரைட் லிப், அவங்க வந்து ஒரு ஷீ இஸ் ரைப்னு நல்ல ஒரு குவீனா இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான அந்த கேரக்டரோட இருக்கிறதுனால ஒரு ரைப் லிப் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ரைப் லிப்புக்கு தெரியல, கண்ணில் தண்ணீர் வருதுன்னு தெரியல, ஆனாலும் அது அதோட வேலையை மெயின்டைன் பண்ணுச்சான். அந்த லிப்புக்கு அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் என்ன, எப்பவும் ஒரு ஸ்மைலட் இருக்கணுமா, ஒரு சின்ன புன்னகை இருக்கணுமா, அது அதை மெயின்டைன் பண்ணுச்சான். அந்த ஸ்மைலட்டை, அந்த புன்னகை, அந்த லிப்ஸ் வந்து அவளோட ரைப் லிப்ஸ் மெயின்டைன் பண்ணுச்சான். ஆனா அதுக்கு தெரியலையா, என்ன தெரியலையா, இட் நாட் டு நோ வாட் கெஸ்ட்ஸ் வேர் இன் ஹர் ஐஸ், ஆனா அவளோட கண்கள்ல எல்லாத்துக்கும் மேல கிரீஃப், அவங்க அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து, என்னது இத்தனை வயசுல எங்க அப்பா ஸ்டாம்ல இவ்வளவு கஷ்டப்பட்டாரா, பைத்தியக்காரை மாதிரி திரியிறாரான்றத கேட்கிறப்போ அவ கண்ணு நிறைய நிறைஞ்சிருச்சு தண்ணீர். ஓகே, கண்ணீர். ஸோ வாட் கெஸ்ட் வேர் ஹர் இன் ஹர் ஐஸ், அந்த லிப்ஸுக்கு தெரியலையா, அந்த கண்ணில் வந்து தண்ணீர் நிக்கிறது. விச் பார்ட்டட் தென்ஸ், கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணில் இருந்து தண்ணீர் கண்ணை விட்டு கலந்து வெளியும் வந்துருச்சு. இந்த கண்ணீர், அதாவது அந்த டியர்ஸ் இல்லையா, அந்த டியர்ஸ் parted from her eyes அப்படிங்கிறார். Okay, which parted thence as pearls from diamonds dropped, அதாவது
வைரங்கள்ல இருந்து முத்து வெளியே வர்ற மாதிரி அப்படி. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாகரேட்டடான ஒரு ஒரு அழகான ஒரு என்னது சொல்ற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான், கம்பேரிஷன் தான். இந்த இடத்துல ஹி இஸ் கம்பேரிங். ஓகே, இது வந்து சிமிலி. என்ன மாதிரி சிமிலி அப்படின்னா ஒரு கொஞ்சம் எக்ஸாகரேட்டட் ஒரு சிமிலி தாங்க. பாருங்க, as pearls from diamonds dropped. அஸ்ன்னு சொல்றப்பவே இங்க சிமிலி ஆயிடுது. ஸோ அவளோட ஐஸ்ல இருந்து அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த டியர்ஸ் வந்து he is comparing the tears to வாட் இஸ் கால்ட் பேர்ல்ஸ், முத்துக்களோட கம்பேர் பண்றார். அவளோட கண்களை டைமண்ட்ஸோட கம்பேர் பண்றார். அதனாலதான் சொல்றார், கண்ல இருந்து வெளியேறிய கண்ணீரை as pearls from diamonds dropped அப்படிங்கிறார். In brief, sorrow would be a rarity most beloved if all could so become of it. sorrow கூட அவங்க முகத்துல அவ்வளவு அழகா இருந்ததுன்றார். வேற ஒரு பெண் அழுதா வித்தியாசமா இருக்கும், முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிரும், அசிங்கமா இருக்கும். அழுகிறப்போ, பெண் அழுகிறப்போ வந்து அந்த அழகு போயிரும். ஆனா இவ அழுறப்ப கூட அவ்வளவு அழகா இருந்தது அப்படிங்கிறார். ஓகே, அது ஒரு ரேரிட்டியா இருந்தது, வித்தியாசமான ஒரு அழுகை இது. புன்முறுவல் முகத்துல, ஆனா கண்ல இருந்து டைமண்ட்ஸ் மாதிரி அப்படியே டைமண்ட்ல இருந்து முத்துக்கள் மாதிரி கண்ணீர் அப்படின்னு ஒரு அழகா வர்ணிக்கிறான் அந்த ஜென்டில்மேன். ஓகே, மேட் ஷி நோ வெர்பல் கொஸ்டின். வாயை திறந்து அவங்க ஒன்னும் சொல்லலையா அப்படின்னு கேட்கிறார் ஜென்டில்மேன். ஃபெய்த், once or twice she gave the name of father. இல்ல ஒரு சில சமயம் ரொம்ப தாளமாட்டா, அப்படி தாளவே அவங்களால தாங்கிக்க முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில சமயம் வெர்பலா வேர்ட்ஸ் விடுறாங்க, வார்த்தைகள் விட்டாங்க. ஃபாதர் அப்படிங்கிறாங்க, அப்பா உனக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற அப்பா அப்படிங்கிறவாங்க சொல்றாங்க. பேண்டிங்லி ஃபோர்த், அப்படியே அவங்களோட மேல் மூச்சு கீழ் மூச்சு வாது. பேண்டிங் அப்படின்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. as if it pressed her heart. ஏன்னா அந்த அழுத்தம், மன அழுத்தம் காரணமா அந்த இது வந்து வருது. she cried, sisters sisters, shame of ladies sisters-ன்னு ஒரு தடவை சொன்னாங்களாம். ஐயோ அக்காங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அண்ணன் அப்பாவை இப்படி படுத்துறீங்களான்ற மாதிரி. சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ், ஷேம் ஆஃப் லேடிஸ், பெண்களுக்கே நீங்கள் அவமானம் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருக்கான். கென்ட், ஃபாதர், சிஸ்டர்ஸ், வாட் இன் த ஸ்டார்ம் இன் த நைட். உங்க பேரும் கென்ட்னு சொன்னாங்க, அவனுக்கு தெரியாது இல்லையா, கென்ட் தான் தெரியாது, கென்ட்னு சொன்னாங்க, ஃபாதர்னு சொன்னாங்க, சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் வாட் இன் த ஸ்டார்ம் இன் த நைட், என்னது புயல்லையா, இரவு நேரத்திலையா எங்க அப்பாவை தவிக்க விட்டாங்க அப்படின்னு கேட்டு லெட் பிட்டி நாட் பி பிலீவ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் ஒரு சில சமயம் சொன்னாங்க அந்த லெட்டர் வாசிக்கிறப்போன்னு சொல்றாரு. There she shook the holy water from her heavenly eyes and clamor moistened. ஓகே, அப்புறம் அவங்க கண்ணுல இருந்து அந்த கண்ணீரை தொடச்சிட்டாங்க. அப்படியே அந்த அந்த ஈரப்பச அப்படியே அவங்க முகத்துல நிக்குது. Then away she started to deal with grief alone. கொஞ்சம் அவ்வளவுதான், கண்ணை தொடச்சாங்க, திரும்ப ஒரு சிரிப்பை கொடுத்துட்டு அப்படியே உள்ள போயிட்டாங்க. ஓகே, அந்த கிரீஃபை தனக்கு தானே வச்சுக்க, அழுதுக்க, உள்ள போய் அழுது தீர்த்துக்க அவ உள்ள போயிட்டா அப்படின்ற மாதிரி ஜென்டில்மேன் சொல்றாரு. It is the stars. The stars above us govern our conditions, else one self-made make could not beget such different issues. நம்மளோட கிரகம் தான்ப்பா என்ன பண்றது, ஒரு மனுஷன் தான், அவருக்கு பிறந்த 3 குழந்தைங்க தான், 3ல ஒரு குழந்தை மட்டும் இவ்வளோ பிரியமா இவ்வளோ நல்லவளா இருக்கா. ஆனா மத்தவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா. அதான் நம்ம கண்டிஷன்ஸ கவர்ன் பண்றது நம்ம கிடையாது, நம்ம விதி வந்து அந்த நட்சத்திரங்கள்ல இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் தான் நம்மளோட கண்டிஷன்ஸை டிசைட் பண்ணுது அப்படிங்கிறாரு கென்ட். எல்ஸ் ஒன் செல்ஃப் மேட், ஏன்னா ஒரு மனுஷன் குட் பிகெட் சச் டிஃபரெண்ட் இஷ்யூஸ்னா குழந்தைங்க, இப்படி விதவிதமா குழந்தைங்களை அவரால் பெற்றெடுக்க முடியுமா, இவ்வளோ நல்லவளா ஒருத்தி அப்படின்னு. யூ ஸ்போக் நாட் வித் ஹர் சின்ஸ், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி கென்ட் கேட்கிறாரு. நோ சேஸ் ஜென்டில்மேன். வாஸ் திஸ் பிஃபோர் த கிங் ரிட்டர்ன், கிங் போறதுக்கு முன்னாடியா. நோ சென்ஸ், ஆமா அவரு was this before the king returned? No sense, இல்ல அவர் இருக்கிறப்பவேன்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட்
Kent, well, sir, the poor distressed Lear in the town, who sometime in his better tune remembers what we were come about, and by no means will yield to see his daughter. அப்புறம் கென்ட் வந்து சொல்றாரு, சரி சார், இப்போ அவங்க பொண்ணு கண்டிஷன் எப்படி இருக்கா, நம்ம லியர் வந்து இப்போ டோவர் வந்தாச்சு, he is in the town, who sometimes in his better tune remembers what we are come about. சில சமயம் அவருக்கு வந்து முடியுது, சிந்திக்க முடியுது, பெட்டர் டியூன்ல இருக்கிறாரு. எப்படின்னா அவருக்கு புரியுது, நம்மள வந்து மக கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது, மக இருக்க இடம் பக்கம் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு அவருக்கு புரியுது. பட் மை நோ மீன்ஸ் வில் ஈல்ட் டு see his daughter. ஆனா அவர் ஒருபோதும் மகளை பாக்குறது தைரியம் அவருக்கு இல்லைன்னா, அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி. இந்த மகளை விரட்டி இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகே, இதே மகளுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, நீ யாரோ நான் யாரோன்னு விரட்டி வச்ச ஒரு தகப்பனார் இப்ப அந்த மகக்கிட்ட போய் நிக்க போறாரு. உரிமை இருக்கிற இடத்துல எல்லாம் விரட்டி விட்டுட்டாங்க, இப்ப உரிமை இல்லாத இடத்துக்கு வந்திருக்காரா. அவர் ஒரு அரசர் இல்லையா, அவரோட மனசு எப்படி இடம் கொடுக்கும். சோ அவர் வந்து மறுக்கிறாரு. he is not yielding to see his daughter அப்படின்னு சொல்லி by no means அப்படிங்கிறார், நெகட்டிவா சொல்றார். அப்ப ஜென்டில்மேன் கேக்குறாரு, why good sir, ஏன் அவர் அப்படி பண்ணணும், ஏன் பார்க்க வர மாட்டாரு பொண்ண அப்படின்னு. கென்ட், a sovereign shame so elbows him, வெக்கப்படுறார். ஓகே, his own unkindness, அவரே அன்கைண்டா பிஹேவ் பண்ணிருக்காரு டாட்டர்ட்ட, that stripped her from his benediction, அவளோட அவளுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மறுத்துட்டாரு இல்லையா. ஸ்ட்ரிப்ட் ஹர், அவளை வந்து வெளியேத்திட்டாரு, அவரோட அன்பு இல்லாம, அவரோட சொத்துக்கள் இல்லாம வெளியேத்திட்டாரு. டர்ன்ட் ஹர் டு ஃபாரின் கேஷுவாலிட்டிஸ், யாரோ கூப்பிட்டு போ, என்னவோ செய்ய, எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தா அவ்வளோ கோபமா ஒரு பொண்ணை வந்து அவர் ட்ரீட் பண்ணியிருப்பார். ஹி கேவ் ஹர் டியர் ரைட்ஸ் டு ஹிஸ் டாக் ஹார்ட்டட் டாட்டர்ஸ், இவளோட உரிமைகளை அந்த டாக் ஹார்ட்டட் பெண்ணுகளுக்கு கொடுத்துட்டாரு. அந்த புலி மாதிரி நன்றி கட்ட அந்த பிள்ளைகளுக்கு இவளோட ஷேர் கொடுத்துட்டார். தீஸ் திங்ஸ் ஸ்டிங் ஹிஸ் மைண்ட் சோ வெனமஸ்லி, இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவரோட மைண்ட் அப்படியே வெனமஸ், அப்படியே கொட்டுது, மனசாட்சியே கொட்டும் இல்லையா, உறுத்தும் இல்லையா, கொட்டுது. தட் பர்னிங் ஷேம் டிடைன்ஸ் ஹிம் ஃப்ரம் கார்டீலியா, அப்போ ஒரு பர்னிங் ஷேம் இருக்கு, அவருக்கு வெக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு, நான் எப்படி போய் அந்த பொண்ணை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹி இஸ் டீடைனிங் ஹிம்செல்ஃப், அவரை பாக்குறதுக்கு அவர் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அலாக் புவர் ஜென்டில்மேன், ஐயோ பாவமே பெரிய மனுஷனேன்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் வருத்தப்படுறான். கென்ட், ஆஃப் அல்பேனி அண்ட் கார்ன்வால்ஸ் பவர்ஸ் யூ ஹர்ட் நாட். ஸோ இந்த ஒரு சீன் பாத்தீங்கன்னா என்னென்ன எங்கெங்க நடக்குது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஃபுல்லா இந்த சீன் மூலமா ஷேக்ஸ்பியர் வந்து தெரிய வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஷேக்ஸ்பியர் ரோட் ஒன்லி ஃபார் த ஸ்டேஜ் இல்லையா, ஸ்டேஜுக்காக அங்க இருங்க தியேட்டர்ஸ்க்காக தான் எழுதினார். அவரோட மெயின் பர்பஸ் வந்து அங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். இது எல்லாத்தையும் சீனா காமிக்கிறதுக்கு பதிலா கென்ட்டும் ஜென்டில்மேனும் பேசுறத வச்சு நிறைய விஷயத்த என்ன பண்றாரு, ஓபன் அப் பண்ணிடுறாரு. இப்போ இதெல்லாம் டெக்னிக்ஸ், ஓகே, டிராமா டெக்னிக்ஸ். ஸோ ஜென்டில்மேன், அலாக் புவர் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் வருத்தப்பட்டாரு. கென்ட் கேட்கிறாரு அடுத்து, ஆஃப் அல்பேனிஸ் அண்ட் கார்ன்வால்ஸ், இவங்களுக்கு தெரியாது அல்பேனியோட மனசு மாறி இருக்கு, ரொம்ப நல்லவனா மாறிட்டான்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா அல்பேனி எப்பவுமே நல்லவர் தான், பட் இதுக்கு முதல் அவனை தெரிஞ்சுக்கிற இதெல்லாம் தேவைப்படலை இல்லையா. ரெண்டு பொண்ணுங்களும் ஒன்னாதானே அப்பாவோட இருந்தப்போ அவர் நல்லவரா கெட்டவரான்னு ஆராய்ச்சி பண்றதுல இறங்கி இருக்க மாட்டாங்க. இன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியுது கார்ன்வால் எவ்வளவு மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்பேனியும் அப்படிதான் இருப்பான்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கானரில் மோசமா இருக்கா, அல்பேனியும் மோசமா தான் இருப்பான்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப கென்ட் சொல்றாரு, ஆஃப் அல்பேனிஸ் அண்ட் கார்ன்வால்ஸ் பவர்ஸ் யூ ஹர்ட் நாட், அவங்க பவர்ஸ் என்ன ஆகுது, அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்களா, கார்டிலியாவை எதிர்க்க துணிஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜென்டில்மேன், இட் இஸ் சோ, தே ஆர் அஃபோர்ட். அப்ப ஜென்டில்மேன் சொல்றாங்க, ஆமா சார், அவங்க ரெடி ஆயிட்டாங்களா, நான் கேள்விப்பட்டேன், அவங்க ரெண்டு பேரோட படைகளும் தயார் நிலையில இருக்கான் அப்படின்னு. Kent, well sir, I will bring you to our master Lear and leave you to attend him. இரு, நான் வந்து லியர் சார் கிட்ட உன்னை கூப்பிட்டு போறேன், நீ அவரை பார்த்துக்கோ. Some dear cause will in concealment trap me up while, நான் தான் இவ்வளவு நாளா அவரை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா இன்னொரு வேலை இருக்கு. Some dear causeனா இந்த விஷயமா தான் அவர் வேற ஒரு வேலையா போறார் வெளியே, அதனால நான் உனக்கு சொல்ல முடியாது, நான் வெளியே போறேன். When I am known aright, you shall not grieve lending me this acquaintance. நான் யாருன்னு உனக்கு
உனக்கு தெரிஞ்சோன்னே நீ வந்து எனக்காக இந்த வேலைகள்லாம் செய்யறேன்னு இப்ப வருத்தப்படாத. நான் சொல்றத தயவு செஞ்சு செய்யி. நான் யாருன்னு உனக்கு பின்னாடி தெரிய வரும். அப்ப வந்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. எனக்காக இவ்வளவு வேலைகள் செஞ்சதுக்கு. ஐ ப்ரே யூ கோ அலாங் வித் மீ. நான் சொல்றேன் என் கூட வா, கிங் கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. என்ன ஜென்டில்மேன் முதவா அனுப்பி விட்டாரு. இப்பவும் அவரு கூப்பிட்டு போறாரு கிங் கிட்ட. ஓகே, தே எக்ஸிட். இப்போ scene 4. Enter with drum, colors, Cordelia, doctor, gentleman and soldiers. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்டீலியா இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, ஜென்டில்மேன் இருக்கார்ல, இப்ப நம்ம பார்த்த ஜென்டில்மேன், அப்புறம் கார்டீலியாவோட சோல்ஜர்ஸ். இந்த ட்ரம் மியூசிக் எல்லாம் கேக்குது, ஏன்னா குவீன் இருக்கிறதுனால. ஓகே, கலர்ஃபுல்லா இருக்கு அந்த இடம். கார்டீலியா, அலாக் இட் இஸ் ஹி. அவங்க வந்து ஜென்டில்மேன் வந்து சொல்றாரு, இப்படி எல்லாம் உங்க அப்பா வந்து இருக்காரு. என்ன பண்றாருன்னா, அவர் மகளை பார்க்காம டோவரை சுத்தி இருக்க ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்க ஃபீல்டு தோட்டங்களுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த செடிகள் இதுல இருக்கிற அந்த மலர்கள அந்த செடிகளை எல்லாம் வச்சு ஒரு கிரவுன் மாதிரி செஞ்சுக்கிட்டாரு. கிரவுன்னா தெரியும் இல்லையா, அந்த அரசர்கள் தலையில வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் கிரவுன். ஓகே, ஸோ அந்த மகுடம் தான் கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன பண்றாரு, மகுடம் மாதிரி இந்த பூக்களையும் காட்டு பூக்களையும் இலைகளையும் இந்த வீட்ஸ்னா களைகளையும் வச்சு ஒரு மகுடம் மாதிரி கட்டிக்கிட்டு அதை தலையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்காராம். இதை வந்து சொல்றாங்க. சொன்னோன்னா கார்டீலியா, ஐயோ எங்க அப்பாவா அவர் அப்படி பண்றாரு. ஒய் ஹி வாஸ் மெட் ஈவன் நவ் வாஸ் மேட் அஸ் த வெக்ஸட் சி. அவரு வெக்ஸட் சி மாதிரி இருக்காரு. டர்புலன்ட் சி, ஒரு ஸ்டார்ம் வர்றப்போ சி எப்படி இருக்கும், அப்படியும் கடல் பக்கத்துல வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கும், அமைதியாவே இருக்காது. ஒரு நிதானமாலாம் அலை அந்த வேவ்ஸ் வந்து வந்துட்டு இருக்காது. ஓகே, இட் வுட் பி கமிங் ஃபோர்ஸ்ஃபுல்லி, ரொம்ப வேகமா வெக்ஸ்டா இருக்கும்னா என்னன்னா டர்புலண்டா இருக்கும். அப்படியே ரொம்ப ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கும் கடல். அந்த ஆர்ப்பரிக்கிற கடலோட தன்னோட அப்பாவோட மனசை கம்பேர் பண்றாங்க கார்டீலியா. as mad as the vexed sea singing aloud. எப்படி அது வந்து அப்படியே ஆர்ப்பரிக்குமோ அது மாதிரி அவரோட மனசு இருக்கு. crowned with rank fumitor and furrow-wits. அதனால தான் அவரோட மனசு அப்படி டேம்லெஸ்ஸா இருக்கு. அவரால் அவரோட மனசை அடக்க முடியாதனால தான் அவரோட மகுடத்தையும் அந்த மாதிரி காட்டு பூக்களால அலங்கரிக்கிறாருன்னு சொல்றா. ஓகே, அவ லிஸ்ட் அவுட் பண்ற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே காட்டு பூக்கள், அப்படியே காட்டுத்தனமா வளரக்கூடிய செடிகளாம். ஓகே, ரேங்க் ஃபிமிட்டர், ஃபரோவீட்ஸ், ஹார்டக்ஸ், ஹெம்லாக்லாம் விஷச்செடி, நெட்டில்ஸ், cuckoo flowers, darnel and the idle weeds that grow in our sustaining corn. அதாவது கார்ன் கூடயே அது விளையுமா, நல்ல செடிகளுக்கு கூடயே இதுவும் இந்த இது களைகள் வளரும்ல, அப்படி வளர்ந்துட்டு இருக்கும். அந்த களைகள்ல இருக்கக்கூடிய இந்த பூக்களை எல்லாம் அவர் பறிச்சு தலையில வச்சிட்டு இருக்கிறார். a century sent forth அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. a century sent forthனா ஒரு 100 சோல்ஜர்ஸையாவது காட்டுக்குள்ள அனுப்புங்க. அவரை பிடிக்க முடியல, அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு தோட்டத்துக்குள்ள. search every acre in the high grown field and bring him to our eye அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடம் இன்ச்சு விடாம தேடி, இங்க நிறைய ஏக்கர்ஸ் 100 acres இருக்குது, 100 acres 1000 acres இருக்கு, அங்க போய் ஒவ்வொருத்தரும் ஏக்கர் விடாம தேடி எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டா. சோல்ஜர்ஸ் எக்ஸிட். ஓகே, வாட் கேன் மேன்ஸ் விஸ்டம் இன் த ரெஸ்டோரிங் ஹிஸ் bereaved sins. இப்போ டாக்டர் அங்க இருக்கிறாரு. டாக்டரை பார்த்து அவர் அங்க கேக்குறாங்க, வாட் கேன் மேன்ஸ் விஸ்டம் இன் த ரெஸ்டோரிங் ஹிஸ் bereaved sense. மனிதனோட இந்த சென்ஸ் வந்து அப்படி மாறுறப்போ அதை எப்படி ரெஸ்டோர் பண்றது. இந்த அவங்க அப்பா வந்து மேட்னஸ் நோக்கி போறாரு இல்லையா, அவளுக்கு கெஸ் பண்ண முடியுது. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. சோ இதை வந்து திருப்ப கரெக்ட் பண்றதுக்கு, ரெஸ்டோர் பண்றதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்கிட்ட கேக்குறாங்க. he that helps him take all my outward worth. அப்படி எங்க அப்பா குணப்படுத்துறவனுக்கு நான் பெரிய worthy ப்ராப்பர்ட்டி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர், there is means madam, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, குணப்படுத்திடலாம். our foster nurse of nature is repose the which he lacks. எல்லாருக்குமான ஒரு வார்த்தை தான். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கப்போ தூக்கம் வராது. தூக்கமும் வரலைன்னா தான் ரொம்ப பிரச்சனையாகும். ஓகே, அந்த தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
தூக்கம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இத பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் கிட்டத்தட்ட எல்லா பிளேலயும் சொல்லிட்டே தான் வருவார். தூக்கம் வந்து எவ்ளோ பெரிய விஷயம், எவ்ளோ பெரிய மருந்து மனுஷனுக்குன்னு நெறைய இடத்துல சொல்லியிருப்பார். ஓகே. லேடி மேக்பெத்ல கூட சொல்வார். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. "அவர் ஃபாஸ்டர் நர்ஸ் ஆஃப் நேச்சர் இஸ் ரிப்போஸ்." ரிப்போஸ்னா டேக்கிங் ரெஸ்ட், தூங்குறது. ஓகே. அப்போ ஃபாஸ்டர் நர்ஸ் நம்மள குணப்படுத்துற ஒரு நர்ஸ் மாரி ட்ரீட் பண்ற ஒரு விஷயம். இயற்கையே நம்மளுக்கான ஒரு நர்ஸ் குடுத்துருக்கான். நமக்குள்ளேயே ஒரு நர்ஸ் குடுத்துருக்கான். ஓகே. ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கான். அது என்னதான்? ரிப்போஸாம். தட் இஸ் அவர் ஃபாஸ்டர் நர்ஸ் ஆஃப் நேச்சர். இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு நர்ஸ். ஒரு ம் ட்ரீட்மெண்ட் எது? ரிப்போஸ், ரெஸ்ட் பண்றது. த விச் ஹி லேக்ஸ். இப்போ அவருக்கு அதுதான் தேவைப்படுது. அவர் இப்ப லேக்கிங்கா இருக்காரு. ரெஸ்டே எடுக்க மாட்டாரு. அதான் பிரச்சனை. That to provoke in him are many simples operative whose power will close the eye of anguish. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மேடம். அவருக்கு தூக்கம் வர வச்சாலே போதும். இப்போதைக்கு அவரோட தூக்கத்தை தான் நம்ம என்ன பண்ணோம்? ப்ரொவோக் பண்ணோம். தூக்கத்தை தூண்டி விட்டு அவர் நல்லா தூங்கி எந்திரிச்சு அவர் நார்மல் ஆயிடுவாருன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. Cordelia, all blessed secrets, all you unpublished virtues of the earth, spring with my tears. அப்ப கடவுளரெல்லாம் அவங்க கூப்பிடுறாங்க. all blessed secrets ன்னு சொல்றப்போ அவங்க ஹெவன் நோக்கி சொல்றாங்க. கடவுளரை நோக்கி சொல்றாங்க. நீங்க எல்லாம் கடவுளரே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. all you unpublished virtues of the earth. இந்த earthல இருக்க நல்ல விஷயங்களை என்னோட கண்ணீரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். கடவுளர்களும் நல்ல நல்ல என்னது பாசிட்டிவான குட் திங்ஸ் எல்லாமே என்னோட கண்ணீரோட சேர்ந்துக்கோங்க. பி எய்டன்ட் அண்ட் ரெமிடியேட் இன் த குட் மேன்ஸ் டிஸ்ட்ரெஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து குட் மேன். அவங்க அப்பா அவ்வளோ பண்ணியிருக்காரு அவருக்கு. யாருக்கு? கார்டீலியாக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த நேரம் அவங்க அப்பா எவ்வளவு பண்ணாலும் கோவத்துல தான் பண்ணாருன்னு அவளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அப்பா வந்து குட் மேன் அவளுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாங்க, நீங்க எல்லாம் எய்ட் பண்ணுங்க. யாருக்கு? அவருக்கு வந்து கியூர் பண்றதுக்கு எய்ட் பண்ணுங்க. டு த குட் மேன்ஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. சீக் ஃபார் ஹிம் லெஸ்ட் ஹிஸ் அன்கவர்ன்ட் ரேஜ் டிசால்வ் த லைஃப் தட் வாண்ட்ஸ் த மீன்ஸ் டு லீட் இட். போங்க தேடுங்க. இல்லைன்னா அவரோட கோவத்துல அவரோட உயிருக்கு எதுவும் பாதிப்பு வந்துட போகுது. அது கண்டிப்பா உயிரோடு அவர் எனக்கு நல்லபடியா வேணும்னு சொல்லி அனுப்புறாங்க. என்டர் மெசஞ்சர். நியூஸ் மேடம், the British powers are marching hitherward அப்படிங்கிறாங்க. பிரிட்டிஷ் பவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அல்பேனி, ஏன்னா அங்க கார்னரல் இருக்காங்க. ஹஸ்பண்ட் எல்லாம் தூக்கி போட்டு அவங்க படையோட கிளம்பிட்டாங்க. அல்பேனி புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். பட் ஒரு பக்கம் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற ஒரு கண்ட்ரி வந்து மார்ச் பண்றப்போ அவர் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ அவரும் ரெடி ஆயிட்டாரு. கார்னரல் ரெடி ஆயிட்டாங்க. மனசுக்குள்ள அவருக்கு ஃபுல்லா கிங்குக்கு சப்போர்ட்டரா இருந்தாலும் பிரான்ஸ்க்கு எதிராக இப்ப அவர் போராடி தான் ஆகணும். ஓகே. ஸோ நியூஸ் மேடம், த பிரிட்டிஷ் பவர்ஸ் ஆர் மார்ச்சிங் ஹிதர்வர்ட். கார்டீலியா, இட்ஸ் known before. our preparation stands in expectation of them. அப்ப அவங்க சொல்றாங்க, கூலா சொல்றாங்க, ஆமா இது தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கோம். ஓ டியர் ஃபாதர், இட் இஸ் தை பிசினஸ் தட் ஐ கோ அபவுட். நான் என்ன இந்த ஊர்ல இருக்கிற சொத்துக்காகவா வந்தேன்? இவங்களோட நாட்டை அபகரிக்கணும்னா நான் இங்க வந்திருக்கேன். இட் இஸ் தை பிசினஸ் மை ஃபாதர். ஓ டியர் ஃபாதர், எங்க அப்பா, என்னோட அன்பான அப்பா. இட் இஸ் தை பிசினஸ் தட் ஐ கோ அபவுட். அவருக்காகத்தான் இங்க நான் படையெடுத்து வந்திருக்கேன். அவரோட பிசினஸ்க்காக தான், அவரை பாதுகாக்க, அவரோட ரைட்ஸை வாங்கி தரத்தான் நான் இங்க வந்திருக்கேன். Therefore great France by mourning and importune tears hath pitied. அதனாலதான் பிரான்ஸ், அதாவது என்னோட ஹஸ்பண்ட் நான் பிரான்ஸ்ல இருந்தப்போ இவரோட நிலைமை நினைச்சு கேள்விப்பட்டு அழுதுட்டு இருந்தப்போ பிரான்ஸ் என்ன சொன்னாரு? நீ கவலைப்படாத, என்னை பார்த்து இறக்கப்பட்டு படைகளை கூப்பிட்டு இங்க வந்தது எதுக்காக? என்னோட அழுகைக்காக, என்னோட கவலையை பார்த்து ஃபீல் பண்ணி தான் பிரான்ஸ் வந்து இங்க என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. நோ ப்ளோன் ஆம்பிஷன் டெத் அவை ஆர்ம்ஸ் இன்சைட். இங்க நாங்க படையெடுத்து வந்திருக்கிறது எந்த ஆம்பிஷனுக்காகவும் இல்ல, எந்த பேராசைக்காகவும் இல்ல, அந்த நாடு வேணும்ன்றதுக்காக கிடையாது. பட் லவ். ஆனா எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? லவ்க்காக, அன்புக்காக. டியர் லவ் அண்ட் அவர் ஏஜட் ஃபாதர்ஸ் ரைட். அன்பு, உண்மையான அவரோட அன்புக்காக, எங்க அப்பாவோட அன்புக்காக நான் இங்க ஏங்கி வந்திருக்கேன். அவர் ஏஜட் ஃபாதர்ஸ் ரைட், அவரோட ரைட்ஸ் அவருக்கு வாங்கி தர்றதுக்காக வந்திருக்கேன். சூன் மே ஐ ஹியர் அண்ட் see him. சீக்கிரமா நான் அவரை பார்க்கணும், அவர் பேசுறத கேட்கணும் அப்படின்னு சொல்றார். சச் அ குட் டாட்டர். கார்டீலியாவோட கேரக்டர் பாருங்க, ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு ஜெனுவினா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கார்டீலியா சச் அ குட் டாட்டர். ஓகே. எனி பேரண்ட் வுட் லவ் டு ஹேவ். ஸோ அடுத்ததான் ஆக்ட் 4 சீன் 5. என்டர் ரீகன் அண்ட் ஆஸ்வால்ட் த ஸ்டீவர்ட். ஸோ இதுதான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற லாஸ்ட் சீன். அடுத்து ஒன் மோர் எபிசோடு இருக்கு.
அது கொஞ்சம் பெருசா இருக்கு 2 சீன்ஸும், அதனால தனியா போட்டிருக்கேன். ஸோ ஆக்ட் 4 சீன் 5 என்டர் ரீகன் அண்ட் ஆஸ்வால்ட் தி ஸ்டீவர்ட். ஸோ இப்போ ரீகன் இருக்கிறான். ரீகன் தெரியும் நம்ம கார்ன்வாலோட ஒய்ஃப். கார்ன்வால் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஹஸ்பண்ட் வந்து இறந்து போய் இப்போ ரீகன் வந்து விடோடா இருக்கிறாங்க. ஆஸ்வால்ட் இருக்கான் இல்லையா, யாரு ஸ்டீவர்ட், யாரோட ஸ்டீவர்ட், நம்ம கார்னரலோட ஸ்டீவர்ட். அவன் வந்து கார்னரல்ட்ட இருந்து லெட்டர் கொண்டு வந்திருக்கிறான். ஓகே, ஆல்ரெடி அவ லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, படைகளை எல்லாம் நாங்க ரெடி பண்றோம், நீயும் ரெடி பண்ணுன்னு. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ரீகன் பட் ஆர் மை பிரதர்ஸ் பவர் செட் ஃபோர்த். அவனை பார்த்தோன்னே ரீகன் கேட்கிறா, என்ன அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா, பவர் எல்லாம், அதாவது ஆர்மி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? எஸ் மேடம் சேஸ் ஆஸ்வால்ட். ரீகன் ஹிம்செல்ஃப் இன் பர்சன் தேர். அவரே எல்லாம் ரெடி பண்றாரா? மேடம் வித் மச் அடு. ஆமா பண்றாரு, ஆனா ரொம்ப அடுவோட, அதாவது வெறுப்பா பண்றாரு, எதுவுமே சந்தோஷமா அவர் பண்ணல, வெறுப்பா பண்றாரு அப்படிங்கிறான். ஒரு கடமையேன்னு பண்றாரு அவரு. ஓகே, யுவர் சிஸ்டர் இஸ் த பெட்டர் சோல்ஜருங்கிறாங்க. ஆக்சுவலா அவர் பண்றதோட உங்க சிஸ்டர் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் இழுத்து பிடிச்சு ஆர்மியை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப வெறுத்து போய் வெறுப்பா பண்ணிட்டு இருக்காரு. ரீகன் லார்ட் எட்மண்ட் ஸ்பேக் நாட் வித் யுவர் லார்ட் அட் ஹோம். சரி, லார்ட் எட்மண்ட் இருக்கார் இல்லையா, அதாவது லார்டுன்னு தான் இப்ப சொல்றாங்க எட்மண்ட், கிளவுசெஸ்டரோட பிரபுன்றதுனால. லார்ட் எட்மண்ட் ஸ்பேக் நாட் வித் யுவர் லார்ட் அட் ஹோம், அதாவது அல்பேனியோட எட்மண்ட் பேசினாரா அப்படின்னு கேக்குறாங்க. நோ மேடம் அப்படிங்கிறான் அஸ்வால்ட். ரீகன் வாட் மைட் இம்போர்ட் மை சிஸ்டர்ஸ் லெட்டர் டு ஹிம். இப்போ நீ அவன் வந்து ரீகனுக்கு மட்டும் லெட்டர் கொண்டு வரல, எட்மண்டுக்கும் ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கான். உடனே என் சிஸ்டர் எதுக்கு எட்மண்டுக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே ஐ நோ நாட் லேடி, எனக்கு தெரியாது மேடம் சொல்லிட்டான். ரீகன் ஃபெய்த் ஹீஸ் போஸ்டட் ஹென்ஸ் ஆன் சீரியஸ் மேட்டர். அவர் ஒரு சீரியஸ் மேட்டர்ல வெளியே போயிருக்கார். இட் வாஸ் கிரேட் இக்னரன்ஸ் கிளவுசெஸ்டர்ஸ் ஐஸ் பீயிங் அவுட் டு லெட் ஹிம் லிவ். ஓகே, என்ன விஷயம்னா பெரிய தப்பு பண்ணிட்டோம், கிளவுசெஸ்டர் கண்ணை குருடாக்கி வெளியே அனுப்பிச்சிட்டோமா, அப்புறம் யோசிச்சு பார்த்தா அது பெரிய தப்புன்னு தோணுது. அவர் அப்படி வாழ விட்டுருக்க கூடாதே. when he arrives he moves all hearts against us. இப்போ கண்ணு குருடா அவன் நடக்க நடக்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் எங்க மேல கோபம் வரும் இல்லையா, இப்படி ஒரு அவங்களோட பிரபுவை வந்து இப்படி பண்ணிட்டோன்னு எங்க மேல வெறுப்பும் கோபமும் வரும் இல்லையா, அதை யோசிக்காம நான் பாட்டுக்கு இப்படி அனுப்பிச்சிட்டேன். எட்மண்ட் ஐ திங்க் இஸ் gone in pity of his misery to dispatch his nighted life. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எட்மண்ட் வந்து அவங்க அப்பாவோட இந்த வேதனையை தீக்க போயிருக்கான். வேதனைனா என்னன்னா, இங்க வந்து அவரு நைட்டட் லைஃப்னா அவரோட வாழ்வு இரவாயிடுச்சு இல்லையா, அப்படின்னா கண்ணு தெரியாம போயிடுச்சு. நைட்டட் லைஃப் எவ்வளவு அழகான ஒரு வேர்டு பாருங்க. நைட்டட் லைஃப்னா குருடான அந்த வாழ்க்கை, இருட்டான அந்த வாழ்க்கையில இருந்து அவரை மீட்டெடுக்க போறான். அப்படின்னு மீட்டெடுக்க போறான்னா என்ன, அவருக்கு ஃபுல்லா விடுதலை கொடுக்க போறான், கொல்ல போறான் மகனே அப்படின்னு சொல்றா. ஓகே, மோர் ஓவர் டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரென்த் ஓவர் த ஆன் த எனிமி. அது மட்டும் இல்ல, எனிமிக்கு எதிரான படையை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கவும் போயிட்டு இருக்கான் என்னோட லார்ட். இப்ப பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, கார்னரலும் ரீகனும் ஒரே ஆள் மேல லவ் வந்துருச்சு. ஓகே, எட்மண்ட் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்துல வெரி ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ ஒரு ஹேண்ட்ஸம் மேன். இப்போ ஆல்ரெடி ரீகனுக்கு ஹஸ்பண்ட் வேற இல்ல, இவன் வந்து அவங்க கீழே இருக்கிற ஒரு இடத்தோட லார்ட் வேற, ரொம்ப பிரியம் வந்துருச்சு. மீன்வைல் கார்னரலும் ஷீ இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எட்மண்ட். அப்போ ரெண்டு சிஸ்டர்ஸும் தே ஆர் drawn டுவர்ட்ஸ் எட்மண்ட் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆஸ்வெல்ட் ஐ மஸ்ட் நீட்ஸ் ஆஃப்டர் ஹிம் மேடம் வித் மை லெட்டர். அவர் எங்க போனாலும் நான் அவரை போய் பிடிச்சு இந்த லெட்டர் கொடுத்தே ஆகணும் மேடம், என் மேடம் அதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான். அவர் ட்ரூப் செட் ஃபோர்த் டுமாரோ ஸ்டே வித் அஸ். சரிப்பா, நாளைக்கு எல்லாரும் போறோம், அது அப்ப போய் நீ கொடுத்துக்கலாம், என் கூட இரு. உங்களுக்கு பயம், அவ என்ன லெட்டர் எழுதி இருப்பா நம்ம அக்கா என்னோட லவ்வருக்குன்ற மாதிரி அவன் நினைக்கிறா. தி வேஸ் ஆர் டேஞ்சரஸ், நீ தனியா போறது உனக்கு ரிஸ்க், நீ இங்கே இரு அப்படின்னு. ஐ மே நாட் மேடம். இல்ல நான் நிக்க கூடாது. மை லேடி சார்ஜ் மை டியூட்டி இன் திஸ் பிசினஸ். என்னோட மேடம் எனக்கு இந்த பிசினஸ் கொடுத்துருக்காங்க. அவன் ஆஸ்வால்ட் என்னதான் ஒரு வில்லனோட ஆளா இருந்தாலும் அவனோட நேர்மையை பாராட்டி தான் ஆகணும். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். ஓகே, அவனோட மேடம் கார்னரல் எவ்வளவு தப்பு அவங்க செய்ய சொன்னாலும் அவங்க சொன்னா அவன் செய்வான். ஒரு நல்ல ஜெனுயினான ஒரு ஒர்க்கர் தான் ஆஸ்வால்ட். ஓகே, நல்ல ஒரு ஸ்டீவார்ட் அவன். ஐ மே நாட் மேடம், உங்களுக்காக நான் நிக்க மாட்டேன், என் மேடம் என்ன இதை செய்ய சொல்லியிருக்காங்க, நான் போறேன் அப்படின்றா. ரீகன் why should she write to எட்மண்ட். அவன் முன்னாடி இருக்கிற, எதுக்கா அவ எட்மண்டுக்கு எழுதணும்
அப்படிங்கிறாங்க. Might not you transport her purposes by word, be like some things I know not what, I will love thee much, let me unseal the letter please please டா. உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவளுக்கு இது புரியல. அவங்க அக்காவுக்கு வந்து லவ் வந்துருச்சுன்றது புரியல. அவளுக்கு என்னன்னா எதுக்கு லெட்டர் எழுதணும்? எட்மண்டுக்கு எதுக்கு இவ லெட்டர் எழுதணும்? அதுதான். Might not you transport purposes by word, அவன் என்ன எழுதியிருப்பான்னு நீ கொஞ்சம் வார்த்தைகளால சொல்லேன். இல்லைன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீ நல்ல சோல்ஜர் தெரியுமா? நான் இதை கொஞ்சம் அன்சீல் பண்ணிக்கவா? நான் அந்த ஓபன் பண்ணி நான் கொஞ்சம் படிச்சுக்கவா லெட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் ஐ ஹேட் ராதர், இல்ல மேடம் அது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். ரீகன், ஐ நோ யுவர் லேடி டஸ் நாட் லவ் ஹர் ஹஸ்பண்ட். எப்பா எனக்கு நல்லா தெரியும் உங்க மேடம், அதாவது எங்க அக்கா கார்னரில் இருக்காங்களே, அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டை பிடிக்கவே பிடிக்காது, திட்டிகிட்டே இருப்பா. ஐ எம் ஷியர் ஆஃப் தட், அது எனக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் அட் ஹர் லேட் பீயிங் ஹியர் ஷி கேவ் ஸ்ட்ரேஞ்ச் எலியர்ஸ் அண்ட் மோர் ஸ்பீக்கிங் லுக்ஸ் டு நோபல் எட்மண்ட் அப்படிங்கிறாங்க. அவங்க நேத்து இங்க வந்திருந்தாங்களே, 2 நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் இங்க வந்திருந்தப்போ அவ என்ன பண்ணானா எட்மண்டோட கண்ணாலேயே பேசினா அப்படிங்கிறா. ஓகே, அட் ஹர் லேட் பீயிங் ஹியர் ஷி கேவ் ஸ்ட்ரேஞ்ச் எலியட்ஸ். ஸ்ட்ரேஞ்ச் எலியட்ஸ்னா இப்படி ஓர கண்ணால பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது. அண்ட் மோஸ்ட் ஸ்பீக்கிங் லுக்ஸ் டு நோபல் எட்மண்ட். ஸ்பீக்கிங் லுக்ஸ்னா பார்வையாலேயே பேசுறது. என்னோட எட்மண்ட பார்த்து பார்வையாலேயே பேசிட்டு இருந்தா. இத அவ கவனிச்சிருக்கா ரீகன். ஐ நோ யூ ஆர் ஆஃப் ஹர் பூசம், எனக்கு தெரியும் அவளோட இதயத்துக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அதாவது அவ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது ஆஸ்வல்டோட தானா. ஐ மேடம், என்கிட்டயா மேடம் அப்படின்னு ஆஸ்வல்ட் வந்து இன்னோசென்ட்டா கேக்குறான். ரீகன், ஐ ஸ்பீக் இன் அண்டர்ஸ்டாண்டிங், யூ ஆர் ஐ நோ இட். ஏ சும்மா நடிக்காதடா, உனக்கு எல்லாம் தெரியும், அக்காவை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். therefore ஐ டூ அட்வைஸ் யூ டேக் திஸ் நோட், அதனால சொல்றேன் ப்ளீஸ் இந்த இதை நான் சொல்றத கேளேன். மை லார்ட் இஸ் டெட், இங்க பாரு என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார். ஓகே, எட்மண்ட் அண்ட் ஐ ஹவ் talked and more convenient is he for my hand than for your ladies. நானும் எட்மண்டும் பேசிட்டோம். and I have Edmund and I have talked and more convenient is he for my hand. அவன் வந்து இப்ப எனக்கு தான் ரொம்ப கன்வீனியன்டான, ஏன்னா என்னோட கண்ட்ரிக்குள்ள உள்ள கிளவுசிஸ்டர்ல இருக்கான், நான் விடவாயிட்டேன். ஸோ நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தானே பொருத்தமா இருக்கும். தேன் ஃபார் யர் லேடிஸ், உங்க லேடி இன்னொன்னு அல்பேனியா டைவர்ஸ் பண்ணிட்டு அவன் கல்யாணம் பண்ண முடியும். எனக்கு தானே இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் தானே கல்யாணம் பண்றது சரியா இருக்கும். யூ மே கேதர் மோர், பாரு, if you find him, pray you give him this, and when your mistress hears thus much from you, I pray desire her, call her wisdom to her. நீ ஒன்னும் எனக்காக வேற ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ போய் எட்மண்ட்ட இத கொடு. ஆனா மிஸ்ட்ரஸ்ட வந்து சொல்றப்போ எனக்காக உங்க மிஸ்ட்ரஸ்ட பேசுங்கிற. ஐ ப்ரே டிசையர் ஹர், கால் ஹர் விஸ்டம் டு ஹர். அவட்ட கொஞ்சம் புத்திமதி சொல்லு. நீ வந்து எட்மண்ட் கூட போறது சரியில்லைம்மா, நீ சொல்லு. நீ சொன்ன பாரு, ஒரு வேலைக்காரனா இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஒருத்தங்கிட்ட ஒரு நம்பிக்கை வச்சுட்டா ரொம்ப இதா இருப்பாங்க. யாரு அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒரு நம்பிக்கையான ஸ்பை, ஒரு மெசஞ்சர்ட்டு ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம். உனக்கு உங்க மேடம் பத்தி எல்லாம் தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுன்னு சொல்றான் Regan. So fare you well. If you do chance to hear of that blind writer, performant falls on him that cuts him off. ஒருவேளை நீ போற வழியில அந்த பிளைண்ட் ரைட்டரை பார்த்தேனா, அதாவது கிளவுசிஸ்டரை பார்த்தேனா, உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். on him performant falls on him that cuts him off. யார் அவனை கொல்றாங்களோ அவனுக்கு நான் பரிசு அறிவிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். Oswald, would I could meet him, madam? I should show what party I do follow. கண்டிப்பா மேடம், ஒருவேளை அவரை பார்த்தேன்னா நான் உங்களுக்கு எவ்வளவு லாயல்னு காமிச்சிடுறேன். அவனுக்கு அது பிரச்சனை இல்லை, அவனை கொல்லணுமா பிரச்சனை இல்லை. கிளவுசிஸ்டர் அவங்க அக்காவுக்கும் பிடிக்காது, இவளுக்கும் பிடிக்காத, நான் கொண்டுறாம இது ரொம்ப தெளிவாவே இருக்கான். ஆனா அதே சமயம் எட்மண்டையும் கார்னரிலும் சேர விடாம பாத்துக்குவேன்னா அதுக்கு இன்னும் அவன் பதில் சொல்லல. ரீகன், ஃபேர் தி வெல் அப்படின்னு சொல்லிட்டா தே எக்ஸிட். ஓகே, ஸோ நீ போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு வச்சிடுறான். ஸோ திஸ் இஸ் scene 5 of Act 4. So I hope you liked my explanation. Like and subscribe for more such videos, and thank you for watching.